இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அழகான ஒரு சம்பவத்தை பாருங்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை ஒரு ஊருக்கு போனாங்க. போகும்பொழுது அங்கே பள்ளிவாசலில் இரவு நேரத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்தை இஷாவுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகு அந்த பள்ளியை பூட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதருக்கு, அந்த பள்ளிகளில் வேலை செய்யக்கூடிய அந்த மோதினாருக்கு, இவர்தான் அந்த காலத்தினுடைய மிகப்பெரிய இமாம் அஹ்மது பின் ஹம்பல் என்பதாக அவருக்கு தெரியல. எனவே அவர் வெளியே போக சொல்லி பள்ளிவாசலுடைய கதவு பூட்டி வெளியே போயிட்டார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு பார்வையற்ற ஒரு மனிதர் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு பக்கத்தில் வந்து, அஜத் அவர்களே, நீங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு தங்கிக்கோங்க என்பதாக அந்த மனிதர் சொன்னார். உடனடியாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை ஏற்றும் கொள்கிறார்கள். சரி, நான் உங்களுடைய வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் என்பதாக சொல்றாங்க. இரவு நேரத்தில் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதருடைய வீட்டில் தங்கும் பொழுது அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டும் இருக்கிறாரு. வீட்டில் வேலை செய்ய நடுநடுவில் இஸ்திக்ஃபாரும் ஓதிக்கொண்டே இருக்கிறார். அதிகமாக என்ன செய்யறார்? இஸ்திக்ஃபார்னா அல்லாஹ் இடத்துல பாவமன்னிப்பு தேடுறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நான் இடத்துல பாவமன்னிப்பு தேடுகிறேன், என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக இந்த இஸ்திக்ஃபார் கருத்து. இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமாக செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதர் கேட்கிறாங்க, இந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்கிறனால என்ன பலன் அடைஞ்சிட்டீங்க என்பதாக கேட்டாங்க. அதாவது ஒரு பாடத்துக்காக வேண்டி இந்த இஸ்திக்ஃபார் அதிகமாக நீங்கள் செய்கிறனால என்ன பலன் அடைஞ்சிட்டீங்க என்பதாக கேட்கும் பொழுது அந்த மனிதர் சொன்ன வார்த்தையை கவனிக்க வேண்டும். இந்த இஸ்திக்ஃபார் நான் அதிகமாக செய்ய அல்லாஹ் எனக்கு முஸ்தஜாபு தாவத்தாக மாற்றி விட்டான் என்பதாக சொன்னான். அதாவது முஸ்தஜாபு தாவத் என்பதாக சொன்னால், நான் என்ன துஆ செய்தாலும் அதை அல்லாஹ் கட்டாயமாக அங்கீகரிப்பான் என்பதாக அந்த ஒரு தரம், அந்த ஒரு தரஜா அல்லாஹ் எனக்கு கொடுத்துட்டான் இந்த இஸ்திக்ஃபார்னால என்பதாக சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அதற்கு பிறகு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த மனிதர் பார்த்து கேட்கிறாங்க, சரி, இப்போ என்ன துஆ செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இல்லை, இந்த ஊரில் அஹ்மது பின் ஹம்பல் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர் வந்திருக்கிறாரு, ஒரு பெரிய ஆலிம் வந்திருக்கிறாரு, அவரை நான் பார்க்கணும், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அவரை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி துஆ செய்து கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுது இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அந்த அஹ்மது பின் ஹம்பல் நான் தான், உன்னுடைய துஆ தான் என்னை எவ்வளவு தூரம் இழுத்து வந்திருக்கிறது என்பதாக அது அவர்கள் சொன்னதாக வரலாறுகள் பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நம்முடைய துஆக்களை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆவும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்பதாக சொன்னார். அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்முடைய எல்லா விதமான பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. ஆமீன்.